அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் இயல் 1. அதுல மரபு சொற்கள் பார்க்க போறோம். மரபு சொற்கள் அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கோ என்ன சொல்லால சொன்னாங்களோ அதையே நம்மளும் என்ன பண்றது, அந்த பொருளுக்கு அந்த பெயரை கொண்டு சொல்வது தான் மரபு சொற்கள் சொல்றோம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. நம்முடைய முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால சொன்னாங்களோ அந்த பொருளை அதே சொல்லால அப்படியே சொல்றது மரபு. ஒலி மரபு சொற்கள் அப்படின்னா இப்ப பறவைகள் விலங்குகளை ஒலி எழுப்புது தானே, அதை அதுக்குன்னு ஒரு மரபு சொல் இருக்கு. அது நம்ம என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, குரங்கு அலப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும் முழங்கும், நாய் குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலறும், மயில் அகவும், பாம்பு சீரும். இப்ப விலங்குகள் பறவைகள் ஒலி எழுப்புறத எப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அலப்பும், கூவும், கத்தும், கர்ஜிக்கும், முழங்கும், குரைக்கும், உருமும், பிளிரும், அலறும், அகவும், சீரும். இதெல்லாம் மரபு சொற்கள். அடுத்தது பாருங்க, விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள். விலங்குகள் பறவைகள் இருக்கு, அதனுடைய இளமையில இருக்கிறத குட்டியா இருக்கும் போது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, மான் கன்று, யானை கன்று, சிங்கக்குருளை, புலிப்பரல், கீரிப்பிள்ளை, அணிற்பிள்ளை. இங்க பாருங்க, விலங்குகள் பறவைகளை எப்படி சொல்றாங்க? குட்டி, குஞ்சு, குட்டி, குட்டி, கன்று, கன்று, குருளை, பரல், பிள்ளை, பிள்ளை. அப்ப அதுக்கு பொருத்தமான இந்த விலங்குகள் பறவைகளுடைய இளமை பருவத்தை மரபு சொற்களால அழைக்கிறோம். அடுத்தது வினை மரபு சொற்கள். ஒருத்தர் ஒரு செயலை செய்யறாருன்னா அந்த செய்யக்கூடிய செயலுக்குன்னு ஒரு மரபு சொற்கள் இருக்கு. அதுக்கு வினை மரபு சொற்கள் பேரு. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், பூ பறித்தார், மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான், சோறு உண்டான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றால், பால் பருகினான். இப்ப வினை மரபு சொற்கள் என்னென்ன? எய்தார், நெய்தார், பறித்தால், விழுங்கினான், குடித்தான், உண்டான், முடைந்தார், எழுப்பினார், தின்றால், பருகினான். தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள். மா, பலா, வாழை இலை, ஈச்சம், தென்னை, பனை, ஓலை, கம்பு, கேழ்வரகு, சோளம், தட்டை, நெல், புல், திணை, தாள், அவரை, கத்தரி, முருங்கை, வெள்ளரி, பிஞ்சு. அப்ப உறுப்பு பெயருக்கு என்னென்ன சொல்லுவோம்? இலை, ஓலை, தட்டை, தாள், பிஞ்சு. இதெல்லாம் உறுப்பு பெயர் மரபு சொற்கள். அடுத்தது பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இருப்பிட மரபு சொற்கள். இந்த பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் தங்குது தானே, அதுக்குன்னு ஒரு மரபு சொற்கள் இருக்கு. அதுக்கு என்ன சொல்லணும்னா இருப்பிட மரபு சொற்கள். கரையான் புற்று, மாட்டுத் தொழுவம், கோழிப்பண்ணை, சிலந்திவலை, நண்டுவலை, ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், குருவிக்கூடு, எலிவலை, யானை கூடம். பாருங்க, புற்று, தொழுவம், பண்ணை, வலை, வலை, பட்டி, கொட்டில், கூடு, வலை, கூடம். இதெல்லாம் இருப்பிட மரபு சொற்கள். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு 4 பதில்கள் கொடுத்திருக்காங்க. எது பொருத்தமோ அதுக்கு நம்ம வட்டம் போட்டு இங்க எழுதணும்.
ஒன்று, நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு. அதை எடுத்து இங்க எழுதுங்க. 2, யானை டேஷ் கத்துமா, பிளிருமா, கூவுமா, அலறுமா? பிளிரும். ஆந்தை அலரும் என்பது ஒளிமரபு, வினைமரபு, இளமை பெயர் மரபு, இளமை பெயர் மரபு, இருப்பிட பெயர் மரபு. ஆந்தை அலரும் அது ஒளி மரபு. அதை எடுத்து என்ன பண்ணணும்? இங்க எழுதணும். புலியின் இளமை பெயர் புலிப்பரல், புலிக்குட்டி, புலிக்கன்று, புலிப்பிள்ளை. எது சொல்ல ஞாபகம் இருக்கா? முன்னாடி படிச்சனே, புலிப்பரல். அதை எடுத்து எழுதுங்க. பூப்பறித்தால் என்பது வினைமரபா, பெயர் மரபா, ஒளிமரபா, இளமை பெயர் மரபா? வினை மரபு. அதை எடுத்து இங்க எழுதுங்க. அப்புறங்க ஒளி மரபுகளை பொறுத்துக. நான் ஃபர்ஸ்ட் அந்த மரபு சொற்கள்ல முதல்ல பறவை விலங்குகளின் ஒளின்னு சொல்லி சொன்னா அந்த மரபு சொற்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, சிங்கம் முழங்கும், அணில் கீச்சிடும், மயில் அகவும், குயில் கூவும், குரங்கு அலப்பும். உயிரினங்களின் படங்களுக்கு உரிய ஒளி மரபை வட்டமிடுக. அதான் அந்த ஒளி எப்படி சத்தம் போடுது? மயிலுக்கு என்ன? அகவும், கிளி பேசும், குரங்கு அலப்பும், ஆடு கத்தும், குயில் கூவும், யானை பிளிரும். மறுபடியும் சொல்றேன், கேக்குறீங்களா? மயில் அகவும், கிளி பேசும், குரங்கு அலப்பும், ஆடு கத்தும், குயில் கூவும், யானை பிளிரும். இதுக்கு கரெக்டா நீங்க பார்த்து எழுதுங்க. வினை மரபுகளை பொறுத்துக. இங்க நீர், முறுக்கு, உணவு, அம்பு, பூன் கொடுத்துருக்காங்க. இங்க பறித்தால், எய்தான், குடித்தான், தின்றான், உண்டான்னு வினை மரபுகள் இருக்கு. எதுக்கு என்ன பொருத்தமோ கரெக்டா அதை நம்ம எழுதணும். நீர் குடித்தான் 1, முறுக்கு தின்றான் 2, உணவு உண்டான் 3, அம்பு எய்தான் 4, பூ பறித்தால் 5. இந்த மாதிரி வினை மரபு சொற்களை கரெக்டா பொருத்தமா நம்ம இணைச்சு எழுதணும். ஒளி மரபு சொற்களை எழுதுக. பூனை சீரும், எலி கீச்சிடும், கோழி கூவும், காகம் கரையும், நாய் குரைக்கும், வண்டு முரலும். வினாக்களுக்கு விடையளிக்க. 1, மரபு என்றால் என்ன? மரபு என்றால் என்ன? இங்க பாருங்க, நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. அடுத்து பாருங்க, 2வது கேள்வி. பாடப்பகுதியில் எத்தனை வகையான மரபு சொற்கள் இடம்பெற்றுள்ளன? அதுக்கு என்னென்ன சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? பாடப்பகுதியில் 5 வகையான மரபு சொற்கள் உள்ளன. பார்க்கலாமா? ஒளி மரபு சொற்கள், இளமை பெயர் மரபு சொற்கள், வினை மரபு சொற்கள்,
உறுப்பு பெயர் மரபு சொற்கள், இருப்பிட மரபு சொற்கள். மொத்தம் 5 வகை ஆனது மரபு சொற்கள். 5 வகையான மரபு சொற்கள். அது நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே எழுதுங்க. ஒலி மரபிற்கு 4 எடுத்துக்காட்டுகள் தருகன்னு கேட்டிருக்காங்க. குயில் கூவும், மயில் அகவும், நாய் குரைக்கும், ஆடு கத்தும். சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இங்கே ஒரு சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இந்த மாதிரி தொடர்களோட இணைத்து எழுதணும். நல்லறிவு, திருக்குறளை படித்தால் நல்லறிவு பெறுவார்கள். தென்னை மரம், தென்னை மரம் 100 ஆண்டு வாழக்கூடியது. கவியரங்கம், கவியரங்கில் நான் கவிதை வாசித்தேன். நன்றி, இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். கீழ்காணும் சொற்றொடர்களை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. மேரி ஆடினாள், ஈ பறந்தது, புலி உருமியது, பாட்டி தும்மினார், குழந்தை சிரித்தது, பூனை தூங்கியது. இது ஒரு 4-5 முறை இந்த சொற்கள் எல்லாம் படிச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, இங்க கேள்வி கேட்டிருக்காங்க தானே, அதுக்கு சரியானதை நீங்க பதில இங்க எழுதணும். குழந்தை என்ன செய்தது? இங்க இருக்கு பாருங்க, குழந்தை சிரித்தது. மேரி என்ன செய்தாள்? மேரி ஆடினாள். பாட்டி என்ன செய்தார்? பாட்டி தும்மினார். எது பறந்தது? ஈ பறந்தது. தூங்கியது எது? சொல்லுங்க பார்க்கலாம். பூனை தூங்கியது. புலி என்ன செய்தது? புலி உருமியது. உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். நம் தாய்மொழியாம் தமிழ் காலத்தால் முந்தையது மட்டுமன்று, உலகின் முதன் மொழியும் ஆகும். வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த பெருமை நம் தமிழ் மொழிக்கே உண்டு. தமிழ் இலக்கணம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 பிரிவுகளை தன்னகத்தே கொண்டு திகழ்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியது நம் பண்பாடு. உலகமே வியந்து பார்க்கும் வளமான சொற்கள் உடையது நம் அன்னை தமிழ் மொழி. சரி, இங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம பதில் எழுதலாமா? தமிழ் என்னும் சொல்லின் பொருள் யாது? தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். உறவினர் என்னும் பொருள் தரும் சொல்லை பத்தியிலிருந்து எடுத்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகம் முழுவதும் என் ஊரே, உலகத்தில் உள்ள அனைவரும் என் உறவினர் சொல்லுவாங்க. கேளீர், அந்த உறவினருக்குரிய வார்த்தை கேளீர். இலக்கண பிரிவுகள் உள்ளன. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 பிரிவுகளை தன்னகத்தே கொண்டு திகழ்கிறது. தமிழ் பண்பாடு உலகுக்கு உணர்த்திய உயரிய தத்துவம் யாது? யாதும் ஊரே யாவரும் கேளீர். பிரித்து எழுதுக. தமிழ் இலக்கணம். தமிழ் கூட்டல் இலக்கணம். எடுத்துக்காட்டில் உள்ளது போல் மாற்றி எழுதுக. இதுல இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க, அதுக்கு தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைத்தது. அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? கையெழுத்து போட்டியில் எனக்கு முதற் பரிசு கிடைத்தது. 2வது பாருங்க, ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது. முதல் பாடவேளை தமிழ் வகுப்பு நடந்தது. 3வது பாருங்க, நான் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். நான் ஓவிய ஏட்டில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன். சொற்களால் பாடலை நிறைவு செய்க. இங்க டேஷ் உடையவன் மாணவன், டேஷ் கற்பவன் மாணவன், டேஷ் பெறுபவன் மாணவன், டேஷ் பேசுபவன் மாணவன், டேஷ் அற்றவன் மாணவன், டேஷ் தவிர்ப்பவன் மாணவன், டேஷ் செய்பவன் மாணவன்,
டேஷ் கொள்பவன் மாணவன் இருக்கு. இது பாடல் மாதிரி இருக்கு. அதுக்கு பொருத்தமான சொல்ல நம்ம போட்டு நம்ம பாடலா உருவாக்கினோம். பொறுமை உடையவன் மாணவன், பொறாமை அற்றவன் மாணவன், கல்வி கற்பவன் மாணவன், கல்லாமை தவிர்ப்பவன் மாணவன், பயிற்சி பெறுபவன் மாணவன், முயற்சி செய்பவன் மாணவன், உண்மை பேசுபவன் மாணவன், ஊக்கம் கொள்பவன் மாணவன். மாணவனை பத்தி பொறுமை உடையவன் மாணவன், பொறாமையற்றவன் மாணவன், கல்வி கற்பவன் மாணவன், கல்லாமை தவிர்ப்பவன் மாணவன், பயிற்சி பெறுபவன் மாணவன், முயற்சி செய்பவன் மாணவன், உண்மை பேசுபவன் மாணவன், ஊக்கம் கொள்பவன் மாணவன். இது மாதிரி நீங்க கோட்ல எழுதி பாடி பழகுங்க. அடுத்தது பாருங்க, மொழியோடு விளையாடு. பாரதிதாசன் பாடலில் வரும் வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. தமிழின் இனிமை அந்த பாடலில் உள்ள வர்ணனை சொற்களை நம்ம எடுத்து எழுதணும். இங்க பாருங்க, பனிமலர், பாகிடை, நனிப்பசு, குளிரில நீர், கனியிடை, கழையிடை. கீழ் வரும் குறுக்கெழுத்து புதிரில் உள்ள வினாக்களுக்கு சிந்தித்து சரியான விடையை கண்டுபிடி. இது மாதிரிலாம் நம்ம நாளிதழெல்லாம் இந்த மாதிரி வரும் புதிர் வினாக்கள்லாம். அதுக்கு நம்ம இங்க கீழே உள்ள சொற்களை படிக்கணும். கீழிருந்து மேல், மேலிருந்து கீழ், இது மாதிரிலாம் வரும் தானே. அதை நம்ம கரெக்டாக பார்த்து இங்கே சொல்லணும். அப்புறம் இந்த கட்டத்தில் நம்ம எழுதணும். தமிழ் மொழியின் முதல் இலக்கண சொல் இது என்னது? கீழிருந்து மேல். அப்போ ஒண்ணுக்கு என்ன வரும் பாருங்க, தோன் இருக்கா, தோ, இல், கா, இப், பி, ய, இம். அதை எழுதிட்டு இங்கேயும் எழுதணும். பாரதிதாசன் இவர் மேல் பற்று வைத்திருந்தார். 2. பாரதிதாசன் இவர் மேல் பற்று வைத்திருந்தார். யார் மேல? 2க்கு பா ர தி யா இர். புதுவையில் தோன்றிய புதுமை பாவலர். 3 எங்க இருக்கு பாருங்க, கண்டுபிடிங்க. பா ர தி தா ச இன், பாரதிதாசன். அடுத்தது பாருங்க, மேலிருந்து கீழ். பாரதிதாசனின் தந்தையின் பெயர். மேலிருந்து கீழ் இருக்காங்க. இந்த மேல் கட்டத்தை வந்து இப்படி எழுதணும். க ந க சபை, கனக சபை. பாரதியார் எழுதிய பாடலில் ஒன்று. மேலிருந்து கீழ்னா இங்க இருந்து இப்படி எழுதணும். பா இப்பா பா இட்டு, பாப்பா பாட்டு. முத்தமிழ் என்பது இயல் இசை. மேலிருந்து கீழ் இருக்குதானே, நா ட க இம், நாடகம். இடமிருந்து வலம், உடலுக்கு குளிர்ச்சி தருவது. இடது புறத்திலிருந்து இப்படி எழுதணும், வலதுபுறம் நோக்கி. இ ல நீ இர், இளநீர். உலகின் முதல் மொழி, மூத்த மொழி. இடமிருந்து வலம், த மீ இல், தமிழ். தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பொருள். இ நீ மை, இனிமை. இது வந்து புதிர் வினாக்குரிய கேள்வி, அதுக்குரிய பதில். நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு புரியலன்றதுக்காக இந்த மாதிரி பதில் எழுதியிருக்கேன். நீங்களும் என்ன பண்றீங்க, மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், இடமிருந்து வலம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அது இதுல முதல்ல எழுதிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், அங்க எழுதலாம். குறிப்புகளை கொண்டு விடைகளை கண்டுபிடி. உருண்டோடு பெரிய தேரை காப்பது அதன் சிறிய அச்சாணி. இங்க டேஷ் இச் டேஷ் நீன்னு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன எழுதணும், அ இச்சு அவங்களே கொடுத்துருக்காங்க, சா, அச்சாணி. இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது. கா டேஷ் டேஷ் இம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுதணும், இன் த, காந்தம். அம்மா வேறு சொல், டேஷ் இன் டேஷ்,
ஆ இன் நை அன்னை. ஆத்திச்சூடி எழுதிய பெண்பார் புலவர். ஔ டேஷ் டேஷ் இர் ஔ வை யா இர் ஔவையார். எதிர்ச்சொல் தருக. மேடு டேஷ் இல் டேஷ் இம் ப இல் ல இம் பள்ளம். காகம் தனக்கு கிடைத்த உணவை பிற காகங்களோடு டேஷ் உண்ணும். டேஷ் கி டேஷ் இந்த் டேஷ் ப கி இர் இந்து. நான் இந்த நீல கலர்லையும் ரோஸ் கலர்லையும் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பெட்டி காலியாக இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக எழுது. 7வது பாருங்க. உன் விடைகளின் 3வது எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் எதிர்காலத்தில் நீ யாராக இருப்பாய் என தெரியும். இங்கே கூட இந்த விடை கொடுத்துட்டாங்க. நான் அந்த விடை எது இருக்கிறதோ அதை நீங்கள் கரெக்டானதை பார்த்து இங்கே எழுதணும். இப்போ 3வது எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் இங்கே ரோஸ் கலரில் பெட்டி போட்டிருக்கேன் பாருங்க. சா த நை யா ல இர் சாதனையாளர். நீ யாராக இருப்பாய் என தெரியும். எதிர்காலத்தில் நீ யாராக இருப்பாய் என தெரியும். சாதனையாளர். சொல்லிலிருந்து புதிய சொற்கள் உருவாக்குக. இப்போ காஞ்சிபுரம்னு ஒரு சொல்லு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த 6 எழுத்தை வச்சு புதிய சொற்களை உருவாக்கணும். அவங்களே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. கா காஞ்சி, புறம் காசி, காரம் சிரம். அதே மாதிரி நம்ம ஒன்று எழுதலாமா, புது கவிதை. இந்த வார்த்தைக்கு என்னென்ன எழுதலாம், புது புவி கவி கவிதை தை. நெல்லிக்கனிக்கு நெல் நெல்லி கனி கல் களி. கற்குவியல் கயல் கவி கல் குவியல் குவி வில். அடுத்தது பாருங்க. சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. அகிலா படித்தால், நான் பாடம் வீட்டிற்கு, சென்றால் படித்தேன் சென்றேன், வந்தால் பள்ளிக்குன்னு சொல்லி 10 சொற்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம புதிய தொடர்களை, இதெல்லாம் சொற்கள், இது மாதிரி புதிய தொடர்களை உருவாக்கணும். அகிலா பாடம் படித்தாள், நான் பாடம் படித்தேன். அகிலா வீட்டிற்கு சென்றாள், நான் வீட்டிற்கு சென்றேன். அகிலா பள்ளிக்கு வந்தாள். அகிலா பாடம் படித்தாள், நான் பாடம் படித்தேன். அகிலா வீட்டிற்கு சென்றாள், நான் வீட்டிற்கு சென்றேன். அகிலா பள்ளிக்கு வந்தாள். இந்த மாதிரி சொற்களை புதிய தொடர்களாக உருவாக்கணும். அறிந்து கொள்வோம். எழுத்துக்களை எளிதாக அடையாளம் காண உதவும் பெயர்கள். இந்த 3 சுழி நான் வந்தா அதுக்கு டன்னகரம்னு பேரு. 3 சுழி நான் வந்தா டன்னகரம். இந்த நான் வந்தா தன்னகரம். இந்த ரெட்டை சுழி நான் வந்தா ரன்னகரம். இந்த சின்ன ரா இந்த மாதிரி சொல்லுங்க, அதுக்கு இடையின ரகரம். இது இடையில தான் வரும். இந்த ராக்கு வல்லின ரகரம். கசட தபரன்னு சொல்றோமா இல்லையா, அந்த வல்லினத்துல வரக்கூடிய ராக்கு வல்லின ரகரம். இதுவே இந்த இடையினத்துல வர்றதுனால இந்த ரா இடையின ரகரம் சொல்லுவோம். இது வல்லினத்துல வர்றதுனால வல்லின ரகரம். ல மேல் நோக்கு லகரம். இந்த நாக்கை மேல இந்த அன்னத்துக்கு பல்லுக்கிட்ட கொண்டு போறோமா ல அப்படின்னு சொல்ற மாதிரி மேல் நோக்குனால அது மேல் நோக்கு லகரம் பேரு. ல பொது லகரம். இதுக்கு இன்னும் ஒரு இந்த பள்ளிக்கூடம் அப்படி இந்த பொது சொத்துக்கள் இருக்குதானே, அது கூட இந்த ல பொது லகரம் சொல்லுவோம். பள்ளிக்கூடத்துக்கு வர ல அப்படின்னு பொது லகரம் சொல்லுவோம். ழ சிறப்பு ழகரம், சிறப்பு ழான்னு சொல்லுவோம். தமிழுக்கு வரக்கூடிய இருக்குதானே அதுதான் சிறப்பு ழகரம். இந்த பாடத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, மரபு சொற்கள்லாம் என்ன, அதனுடைய வகைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் மொழியை ஆள்வோம். அப்புறம் சொற்களை தொடர்ல அமைக்கிறச்சு, சொற்களை தொடர்ல எப்படி அமைக்கணும்ன்றத
நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் குறுக்கெழுத்து புதிர் வினாக்களுக்கெல்லாம் சரியான பதில் எப்படி எழுதணுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எதெல்லாம் எழுத்துக்களை எளிதாக அடையாளம் காண உதவும் பெயர்கள்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதோட இந்த வகுப்பு முடிந்தது. அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி.